long time and backing up the scriptures, encouraging. இக்கட்டடத்தில் உள்ள சகோதரன் ராட்னியும் சகோதரன் சார்லியும் கெண்டக்கியை சேர்ந்தவர்கள். சகோதரி உட்டின் சகோதரரும் மற்றவர்களும் அது கெண்டக்கியில் நிகழ்ந்த போது அங்கிருந்தனர். அது இரண்டாம் முறை நிகழ்ந்தது. அதாவது இல்லாத ஒன்றை பேசி சிருஷ்டித்தல் என்பது புரிகிறதா? வேத வாக்கியங்களை ஆதாரப்படுத்தி எல்லா சமயங்களிலும் பேசுதல் என்பது உற்சாகமூட்டுகிறது. The third time it happened was Hattie Wright. Is Hattie here tonight? That's Edith. How many knows Hattie Wright? Brother Woods and I were studying there when it happened. அது மூன்றாம் முறை நிகழ்ந்தது ஹேட்டி ரைட் விஷயத்திலாகும். இன்றிரவு ஹேட்டி ரைட் அவர்கள் இங்கு இருக்கிறார்களா? அது ஈடித்தின். எத்தனை பேருக்கு ஹேட்டி ரைட்டை தெரியும்? அது நிகழ்ந்த போது நானும் சகோதரன் உட்டும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். And when the Holy Spirit said, give her what she wants. And we was talking about that, how them squirrels come into existence. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவள் விரும்புவதை அவளுக்கு கொடு என்றார். நாங்கள் அணில்கள் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டன என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். And I said, it's the only thing it is, he's Jehovah Jireh. Just when Abraham needed a ram, God provided that ram. And he provided the squirrels. He could speak a squirrel just into existence because he's creator, just same as he could speak the ram. நான் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவர் யெகோவா ஈரே. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவையா இருந்தபோது கர்த்தர் அந்த ஆட்டுக்கடாவை அவனுக்கு கொடுத்தார். அவர் அணில்களையும் அருளினார். அவர் பேசி அணிலை சிருஷ்டிக்க முடியும், ஏனெனில் அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் பேசி ஆட்டுக்கடாவையும் அவ்வாறே சிருஷ்டிக்க முடிந்தது. Abraham never asked for it. He was just simply going on to do it, but it showed that Jehovah Jireh was there. ஆபிரகாம் அதை கேட்கவே இல்லை. அவன் அதை செய்வதற்காக ஆயத்தமானான். யெகோவா ஈரே அங்கிருந்தார் என்பதை அது காண்பிக்கின்றது. When I said that, a humble little woman, for the first time this ever happened, the third pull up on a human being was a little humble woman. அதை நான் கூறின போது ஒரு எளிய சிறிய ஸ்திரீ, அது மானிட வர்க்கத்தை சேர்ந்த ஒரு எளிய தாழ்மையான ஸ்திரீயின் மேல் முதல் முறையாக இருந்தது. அதுவே மூன்றாம் இழுப்பு. That making about $200 a year for a living, all she got out of her little farm, her husband dead, 2 children that had turned kind of wild, and come and donated $20 of that to the building of this tabernacle. ஜீவனத்துக்காக ஒரு ஆண்டுக்கு $200 சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு தாழ்மையுள்ள எளிய ஸ்திரீ, அவ்வளவுதான் அவளுடைய சிறு பண்ணையிலிருந்து அவளுக்கு கிடைத்தது. அவளுடைய கணவன் மரித்து போனார். அவளுடைய 2 பிள்ளைகளும் ஒரு வகையான முரட்டுத்தனம் கொண்டிருந்தனர். அவள் இந்த கூடாரத்தின் கட்டட நிதிக்காக $20 நன்கொடையாக கொடுத்தாள். And media gave me some money that morning for groceries, $20, and I was going to give it back to her that day while I was down there, so she wouldn't have to pay it, but she wouldn't take it. அன்று காலை மேடா என்னிடம் மளிகை சாமான்களை வாங்குவதற்காக சிறிது பணம் கொடுத்திருந்தாள், $20. அவள் நன்கொடையாக கொடுத்திருந்த பணத்தை நான் அவளிடம் திருப்பி கொடுக்க சென்றபோது அவள் பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டாள். And when she's sitting back in the corner, and when I said, only thing I know is he's still Jehovah Jireh, and little Hattie said the right word. She said, that's nothing but the truth. அவள் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தாள். நான் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, அவர் இன்னமும் யெகோவா ஈரேவாக இருக்கிறார் என்பதே என்றேன். அப்பொழுது எளிமையான ஹேட்டி சரியான வார்த்தையை கூறினாள். அவள் அது உண்மையே என்று வேறொன்றுமில்லை என்றாள். And when she said that, Brother Banks Woods here is one that was present. That room felt like it was coming apart. And the Holy Spirit said, the same voice that spoke about the squirrel said, give her what she asked for. அவள் அவ்வாறு கூறின போது இங்குள்ள சகோதரன் பேங்க்ஸுட் அப்பொழுது அங்கிருந்தார். அந்த அறையே இடிந்து விழுந்து விடும் போல் தோன்றினது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரிடம் அவள் கேட்பதை அவளுக்கு கொடு என்றார். அணிலை குறித்து பேசின அதே சத்தம். I said, Sister Hattie, as a witness before God, this is it. Now, if there's any doubt in your mind, you ask what you want to, and if it ain't laid in your lap, then I'm a false prophet. நான் சகோதரி ஹேட்டி, தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இதை கூறுகிறேன். உன் மனதில் சந்தேகம் ஏதாவது இருக்குமானால் நீ எதை வேண்டுமானாலும் கேள். அது உன் மடியில் கிடத்தப்படவில்லை என்றால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றேன். She said, Brother Branham, everybody was crying. Said, what shall I ask? I said, you're poor and you live on the hill over there with no money. You might ask for that. You got a little crippled sister sitting here, Edith, that we prayed for years. You might ask for her healing. அவள் சகோதரன் பிரணாம் என்றாள். எல்லோரும் அழத் தொடங்கினார்கள்.
அவள், நான் எதை கேட்பது என்றாள். நான், நீ ஏழையாய் இருக்கிறாய், நீ பணமின்றி அங்குள்ள மலையின் மேல் வாழ்ந்து வருகின்றாய், அதை வேண்டுமானால் நீ கேட்கலாம். இங்கு உட்கார்ந்திருக்கும் ஈடித் என்னும் பெயருள்ள ஊனமற்ற சகோதரி உனக்கு இருக்கிறாள். அவளுக்காக நாம் அநேக ஆண்டுகள் ஜெபித்து வந்திருக்கிறோம். அவளுடைய சுகத்தை வேண்டுமானாலும் நீ கேள். I said, your father and mother is old and broke down. You might ask for them. Whatever you ask for, Sister Hattie, see now if it happens or not, right now. And I said, he's just told me the same voice, said, give her what she asked for. உன் தந்தைக்கும் தாய்க்கும் வயதாகி உடல் நலமில்லாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு உடல் நலம் வேண்டுமானாலும் நீ கேட்கலாம். சகோதரி ஹேட்டி, நீ எதை கேட்டாலும் அது இப்பொழுதே நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார். அவள் கேட்பதை அவளுக்கு கொடு என்று இப்பொழுதுதான் அவர் அதே சத்தத்தில் என்னிடம் கூறினார் என்றேன். And she looked around and said, what shall I say, Brother Branham? I said, say what your desire is. Think of your greatest desire and say it. And her boys was even sniggering and laughing. அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, சகோதரன் பிரணாம், என்ன கேட்பதென்று தெரியவில்லையே என்றாள். நான், உன் விருப்பம் எதுவென்று கூறு, உனக்குள்ள மேலான விருப்பத்தை யோசித்து கூறு என்றேன். அவளுடைய பையன்கள் ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். And she said, the greatest desire I have is the salvation of my two sons. I said, I'll give them to you in the name of Jesus Christ. And there they went. அவள், எனக்குள்ள மேலான விருப்பம் என் இரண்டு மகன்களின் ரட்சிப்பு என்றாள். அப்பொழுது நான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை உனக்கு தருகிறேன் என்றேன். அவர்கள் எழுந்து போய்விட்டார்கள். And they've been faithful in this church with communion. That little fellow sitting there washing feet with the man and things like that. We all are witness of that. அவர்கள் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதில் இந்த சபையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து வருகின்றனர். அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் சிறு பையன்கள் கால்களை கழுவுவதிலும் மற்ற காரியங்களிலும் உண்மையாயிருக்கின்றனர். நாம் எல்லோரும் அதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். She had a real choice. Her mother has to die, so does she, all of them. But what she asked will be eternal. For the salvation of her children. That was the third time it happened. அவள் ஒரு உண்மையானதை தெரிந்து கொண்டாள். அவளுடைய தாய் மரிக்க வேண்டும், அவளும் மரிக்க வேண்டும், அவர்கள் எல்லோருமே மரிக்க வேண்டும். ஆனால் அவள் கேட்டதோ நித்தியமானது, அவளுடைய பிள்ளைகளின் ரட்சிப்பாகும். அது மூன்றாம் முறை நிகழ்ந்தது. The fourth time it happened, I just explained it here the last time I was here, was up on the mountain where that storm raging. How many heard it? All of it, all right. அது நிகழ்ந்த நான்காம் முறை. நான் சென்ற முறை இங்கு இருந்தபோது அதை விளக்கி கூறினேன். நான் மலையின் மேல் இருந்தபோது அங்கு புயல் பயங்கரமாக அடித்தது. எத்தனை பேர் அதை கேட்டீர்கள்? ஓ, நீங்கள் எல்லோருமே சரி. Where the storm raging, and God being my judge, standing here, going down the mountain when David Wood, he's here somewhere, I guess, that made me a sandwich, and it was quite a one. I think he's trying to get even with me for the one I made for his daddy a few years ago. புயல் பயங்கரமாக அடித்துக் கொண்டிருந்தது. தேவனே என் நியாயாதிபதியாக இங்கு நின்று கொண்டிருக்கிறார். மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது டேவிட் வுட் அவர் எங்கோ இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் எனக்கு ஒரு இறைச்சி கலந்த ரொட்டியை செய்து கொடுத்தார். அது மிகவும் பெரியது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தந்தைக்கு நான் சமைக்க தெரியாமல் செய்து கொடுத்த இறைச்சி கலந்த ரொட்டியை போன்ற ஒன்றை இவரும் எனக்கு செய்து கொடுக்க முயன்றார் போலும். He had bologna and meat and everything mixed together. I put it in my shirt and it rained and just got just a big wad of dough. அவர் பலோக்னா என்ற இறைச்சி சாறையும் இறைச்சியையும் மற்றவைகளையும் ஒன்றாக கலந்து அந்த இறைச்சி கலந்த ரொட்டியை தயார் செய்து கொடுத்தார். அதை என் சட்டைப்பையில் போட்டுக் கொண்டேன். மழை பெய்தது. அது நனைந்து ஒரு பெரிய மாவு உருண்டை போல் ஆகிவிட்டது. And I was coming down the mountain. It's so stormy I couldn't even see my hand before me hardly. And I know just one thing, you're turned around because that wind's just whirling. நான் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தேன். புயல் பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் கையை வைத்தாலும் கூட என்னால் காண முடியவில்லை. ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அது சுழல் காற்றாய் உள்ளபடியால் நீங்களும் சுழலுவீர்கள். Now there's witnesses here to that. One of them is one of our faithful deacons, which is Brother Wheeler. Are you here, Brother Wheeler? Where is he at? You're right here, Brother Wheeler. இப்பொழுது அதற்கு சாட்சிகள் இங்குள்ளனர். அவர்களில் ஒருவர் நமது விசுவாசமுள்ள மூப்பர்களில் ஒருவரான சகோதரன் வீலர். சகோதரன் வீலர், நீங்கள் இங்கு இருக்கிறீர்களா? அவர் எங்கே? ஆம், இதோ இங்கே சகோதரன் வீலர். Brother Mann, a Methodist preacher from New Albany. You see Brother Mann in tonight. Don't know whether he is or not. Brother Banks Woods, are you here, Brother Banks? He's in the recording room. All right. And David Woods. நியூ ஆல்பனியை சேர்ந்த மெத்தோடிஸ்ட் போதகர் சகோதரன் மான். இன்றிரவு அவர் சகோதரன் மான் இங்கு இருக்கிறாரா? அவர் இங்கு இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. சகோதரன் பேங்க்ஸ்வுட்
சகோதரன் பேங்க்ஸ், நீங்கள் இங்க இருக்கிறீர்களா? அவர் ஒலிப்பதிவு செய்யும் அறையில் இருக்கிறார். சரி, டேவிட் உட்டும். And Brother Evans was there, I believe. Is that right, Brother Evans? Brother Evans, standing against the wall, was there. And how they broadcast for days. 2 days before that, a mighty blizzard was sweeping the land. சகோதரன் ஈவான்ஸும் அங்கு இருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரியா சகோதரன் ஈவான்ஸ்? சுவற்றில் சாய்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் அங்கிருந்தார். அவர்கள் எவ்வளவாக எத்தனையோ நாட்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பயங்கர பனிப்புயல் வீசி தேசத்தை தாக்கினது. Brother Tom Simpson is here tonight. When coming down out of Canada, they asked him to bypass there because he couldn't get through. A blizzard was coming. Brother Tom, are you here? Where are you? Here he is sitting right here. சகோதரன் டாம் சிம்சன் இன்றிரவு இங்கு இருக்கிறார். அவர் கனடாவில் இருந்து வந்து கொண்டிருந்த போது அவரால் கடக்க முடியாததால் வேறு வழியாக செல்லும்படி அவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். ஒரு பனிப்புயல் வந்து கொண்டிருந்தது. சகோதரன் டாம், நீங்கள் இங்கு இருக்கிறீர்களா? நீங்கள் எங்கே? இதோ அவர் இங்கு அமர்ந்திருக்கிறார். And there the clouds come up, and I said, brother, everybody rushed out. There was nobody back there. Out of 100 and something man back there, there's nobody back there but our little group and the cowboy, the rider. And we was going to stay. மேகங்கள் எழும்பிக் கொண்டிருந்தன. நான் சகோதரர்களே என்றேன். எல்லோரும் துரிதமாக வெளியேறிக் கொண்டிருந்தனர். அங்கே யாருமே இருக்கவில்லை. அங்கிருந்த ஏறக்குறைய 100 பேர்களில் எங்களுடைய சிறு குழுவையும் சவாரி செய்யும் மாட்டுப்பையனையும் தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் அங்கு தங்கப்போவதாயிருந்தோம். I called Sister Evans and had her to call the wife and tell her to tell Tony if I didn't get out, get somebody else to hold the breakfast for the businessman. நான் சகோதரி ஈவான்ஸை தொலைபேசியில் கூப்பிட்டு, நான் அங்கு போகவில்லை என்றால் வர்த்தகரின் காலை உணவு கூட்டத்துக்கு வேறு யாரையாவது ஒழுங்கு செய்யும்படி டோனியிடம் கூற வேண்டும் என்று என் மனைவியிடம் தொலைபேசியில் கூறும்படி சொன்னேன். And up on the mountain that day, I said, now when it first little rain starts or anything, take for the camp. I said, but within 10 or 15 minutes you can't see your hands before you on that blizzards. And it'll dump 20 foot of snow just a little bit over the mountain. அன்று மலையின் மேல் நான் சிறிது மழை பெய்ய தொடங்கின உடனே முகாமுக்கு சென்று விடுங்கள். 10-15 நிமிடங்களுக்குள் அந்த பயங்கரமான பனிப்புயலில் உங்கள் கையை உங்களுக்கு முன்னால் வைத்தாலும் கூட உங்களால் காண முடியாது. சிறிது நேரத்திற்குள் அது மலையின் மேல் 20 அடி உயரம் பனியை குவித்து விடும் என்றேன். That's how people, you read in the paper how they're back there and perish and everything, but we knew how to get out and they know where we was at. And so we felt led to stay. அப்படித்தான் ஜனங்கள் அவர்கள் எவ்வாறு அங்கு அழிந்து போகின்றனர் என்று நீங்கள் செய்தித்தாளில் படித்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கோ நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்றும் அந்த சூழ்நிலையில் எப்படி வெளியேறுவது என்றும் தெரியும். எனவே நாங்கள் அங்கு தங்க முடிவு செய்தோம். And so up on the mountain when that blizzard started, I started going down and I was just about a half a mile from where it started and the voice of God said turn and go back. அந்த மலையின் மேல் பனிப்புயல் தொடங்கின போது நான் கீழே இறங்க தொடங்கினேன். அது தொடங்கின இடத்திலிருந்து அரை மைல் சென்றிருப்பேன். அப்பொழுது தேவனுடைய சத்தம் நீ வந்த இடத்திற்கு திரும்பி செல் என்றது. And I went back as he told me after waiting for a while eating that sandwich that David gave me and went back up there and sat down. அவர் என்னிடம் கூறினபடியே நான் திரும்பி சென்றேன். நான் சற்று நேரம் காத்திருந்து டேவிட் கொடுத்த இறைச்சி கலந்த ரொட்டியை தின்றுவிட்டு மேலே ஏறி அந்த இடத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டேன். And while I was sitting there in that wind twisting and blowing, the treetops leaning way over to sleet and snow flying like that, a voice said, I am the God of creation. நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது காற்று மரங்களை சுழற்றி மேல் பாகத்தை வீழ்த்தி கொண்டிருந்தது. காற்றில் பனிக்கட்டிகள் பறந்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு சத்தம் நானே சிருஷ்டிப்பின் தேவன் என்று உரைத்தது. I looked up, I thought, where was that? That was the wind maybe. He said, I created the heavens and earth. I stilled the mighty winds upon the seas. And went on talking, I jumped up and took off my hat. நான் மேலே நோக்கி பார்த்து அது எங்கிருந்து வந்தது என்றும் அது ஒரு கால் காற்றாக இருக்கலாம் என்றும் நினைத்தேன். அவர் நானே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தேன், கடலின் மேல் அடித்த புயற்காற்றை அமரப்பண்ணினவர் நானே என்று இவ்வாறு பேசிக்கொண்டே சென்றார். நான் குதித்தெழுந்து நின்று என் தொப்பியை கழற்றினேன். And he said, just speak to the storm and it'll cease. Whatever you say, that's what'll happen. I said, storm, you cease, and sun, you shine normally for 4 days till we're out of here. அவர் நீ புயலிடம் பேசு, அது நின்றுவிடும். நீ என்ன உரைத்தாலும் அது நிறைவேறும் என்றார். நான் புயலே நில், சூரியனே நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு எங்கள் இடத்தை அடையும் வரைக்கும் 4 நாட்களுக்கு வழக்கம் போல் பிரகாசி என்றேன். And I no more and said it.
until the sleet, snow, and everything stopped in a moment or two. The hot sun was shining on my back. I seen the winds blowing like this, coming back from the north, coming down. I mean, from the east, coming from the east. It was coming from the west. அவ்வாறு நான் உரைத்த மாத்திரத்தில் பனிக்கட்டி கலந்த மழை, உறைபனி எல்லாமே நின்று விட்டது. ஓரிரண்டு நொடிகளில் சூரியன் என் முதுகின் மேல் உஷ்ணத்துடன் பிரகாசிக்க தொடங்கினது. காற்று இவ்வாறு வடக்கிலிருந்து இல்லை, அது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தது. The winds changed and come back this way, and the clouds like a mystic thing lifting up into the air, and the sun was shining in a few minutes. அது திசை மாறி இந்த வழியாக வந்தது. மேகங்கள் அதிசய விதமாக மேலே தூக்கப்பட்டு சூரியன் சில நிமிடங்களுக்குள் பிரகாசிக்க தொடங்கினது. Then the Lord Jesus spoke to me a little later on about my wife down there, as you know, about where I went up there. I've never been home on anniversary yet. We've been married 22 years. சிறிது கழித்து கர்த்தராகிய இயேசு அங்கு என்னிடம் என் மனைவியை குறித்து பேசினார். அது உங்களுக்கு தெரியும். நான் சென்ற அந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு முறை கூட எங்கள் விவாக நாளை வீட்டில் கழித்ததில்லை. எங்களுக்கு விவாகமாகி 22 ஆண்டுகள் ஆகின்றன. The first anniversary, at first our wedding, I took her on a hunting trip because I couldn't afford to take the hunting trip and go on a honeymoon too, so I kind of put it together. And so then, and I've been hunting ever since, and I felt the way I treated her. எங்கள் முதலாம் விவாக நாளின் போது அவளை வேட்டை பயணத்துக்கு அழைத்து சென்றேன். ஏனெனில் வேட்டை பயணம் மேற்கொள்ளவும் தேனிலவுக்கு செல்லவும் என்னிடம் போதிய பணம் இல்லை. எனவே இவ்விரண்டையும் நான் ஒன்றாக இணைத்தேன். அன்று முதல் ஒவ்வொரு விவாக நாளின் போதும் நான் வேட்டையாடி கொண்டிருக்கிறேன். அவளை நான் நடத்தின விதத்தை கண்டு நான் பரிதாபம் அடைந்தேன். Now, that was the fourth time it happened. Now here's something I want to say, and I must tell exactly the truth. About 16 years ago, I was in California with Brother John Sherritt, and I was having a meeting. இப்பொழுது அது 4ஆம் முறை நிகழ்ந்தது. இப்பொழுது இங்கே உங்களிடம் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். நான் உண்மையை அப்படியே கூற வேண்டும். ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சகோதரன் ஜான் ஷாரிட் என்பவருடன் கலிபோர்னியாவில் இருந்தேன். நான் அங்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. And Meady and I and Brother Sherritt and Sister Sherritt and I was staying in a hotel, and a man named Paul Malikin, who stood right here in this tabernacle many times, he's a wealthy Armenian. நானும் மேடாவும் சகோதரனும் சகோதரி ஷாரிட்டும் ஒரு உணவு விடுதியில் தங்கியிருந்தோம். அப்பொழுது பால் மெலிக்கின் என்னும் பெயர் கொண்ட ஒருவர், அவர் அநேக முறை இந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மிகுந்த செல்வம் படைத்த ஆர்மீனியர். And his wife had given birth to a child up at Fresno, California, where they live, and was come down, brought his wife down and called me at the hotel and said, "Can I bring my wife up, Brother Bram?" I said, "Yes, you may." Next day I was going to Catalina. அவருடைய மனைவிக்கு கலிபோர்னியாவில் உள்ள பிரெஸ்னோவில் குழந்தை பிறந்தது. அவர்கள் அங்கு வசித்து வந்தனர். அவர் மனைவியை கூட்டிக் கொண்டு என்னை காண உணவு விடுதிக்கு வந்திருந்தார். அவர், "சகோதரன் பிரணாமே, நான் மனைவியை மேலே கொண்டு வரலாமா?" என்று கேட்டார். நான் சரி, கொண்டு வாருங்கள் என்றேன். அடுத்த நாள் நான் காடலினாவுக்கு செல்லவிருந்தேன். So they brought his wife up, and the little lady was so sick, and I said, "Put your hand on mine, Sister Maliki," and I said, "We'll see if the Lord will tell us." And as soon as she laid her hands up on me, I said, "Oh, it's milk lady." எனவே அவர் மனைவியை மேலே அழைத்து வந்தார். அந்த பெண்மணியோ மிகவும் வியாதியா இருந்தாள். அவள் பார்த்தாள். நான், "சகோதரி மெலிக்கின், உன் கையை என் கையின் மேல் போடு, கர்த்தர் நம்மிடம் உரைக்கிறாரா என்று பார்க்கலாம்" என்றேன். அவள் தன் கையை என் கையின் மேல் போட்டவுடனே நான், "ஓ, அது இரத்த முறைதலால் உண்டான கால்வீக்கம்" என்றேன். She said, "I don't seem to have any symptoms." I said, "You watch. In 2 days, this doctor her for milk plague." அவள், "அதற்கான அறிகுறிகள் ஏதும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லையே" என்றாள். நான், "நீ கவனித்து வா" என்றேன். 2 நாட்களுக்குள் மருத்துவர்கள் அவளுக்கு இரத்த முறைதலால் ஏற்பட்ட கால்வீக்கத்திற்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தனர். Like little Jimmy Poole here, his little baby, the other day come in with that heart attack they thought is an asthmatic attack, and I put my hand on him. I said, "Watch him for a couple of days. He's got measles. It's coming through. It's a fever." I met him last night and said he's broke out all over and measles. See? எங்குள்ள ஜிம்மி பூல் அவர்களின் சிறு குழந்தையை போன்று அன்றொரு நாள் அவர்கள் மாரடைப்பு என்று நினைத்துக் கொண்டு என்னிடம் வந்தார்கள். அது காசநோய் இழுப்பாக இருந்தது. நான் என் கையை அவள் மேல் போட்டு, "அவனை 2 நாட்களுக்கு கவனித்து வாருங்கள். அவனுக்கு விளையாட்டமை உள்ளது. அது எழும்பி வரப் போகின்றது. அதற்கான காய்ச்சல் அவனுக்கு இப்பொழுது உள்ளது" என்றேன். நான் சென்ற இரவு ஜிம்மி பூலை சந்தித்தேன். அவன் உடல் முழுவதும் விளையாட்டமை தோன்றியுள்ளது என்று அவர் கூறினார். பார்த்தீர்களா? Now, talking to Sister Malikin with a hand, she said, "That's an amazing thing to watch that, Brother Branham.
She said, does that work on every hand? I said, well, if there's something wrong with the patient. நான் சகோதரி மெல்கிரியிடம் அவளுடைய கையை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவள், சகோதரன் பிரணாமே, அதை கவனிப்பது அதிசயமான காரியம், அது எல்லா கைகளிலும் கிரியை செய்யுமா என்று கேட்டாள். நான், பாருங்கள், நோயாளியோடு ஏதோ காரியம் தவறாய் இருக்குமானால் என்றேன். I said, now here, I put my hand on. Many of us stood and watched it, and it didn't do it. I said, here, there's nothing wrong with my wife. Put her hand. Look here, honey, put your hand on mine. She's sitting there, my wife. நான், இங்கே என் கையை உன் கை மேல் வைக்கிறேன். உங்களில் அநேகர் நின்று கொண்டு அதை கவனித்தீர்கள். ஒன்றும் நேரிடாது என்று கூறிவிட்டு பாருங்கள், என் மனைவிக்கு எந்த வியாதியும் இல்லை, அவளுடைய கையையும் வை என்றேன். இங்கே பார் தேனே, உன் கையை என் கரத்தின் மேல் வை என்றேன். என் மனைவி அவள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். She put her hand on mine and says, I said, you have a cyst on the left ovary. You do have female trouble. And she said, I don't feel any different. I said, but you have it. அவள் தன் கையை என் கை மேல் வைத்தாள். அவள் வைத்தவுடன் நான், உனது இடது கருப்பையில் ஒரு கட்டி எழும்பியுள்ளது, உனக்கு பெண்களுக்கு ஏற்படும் கோளாறு உள்ளது என்றேன். அவள், எனக்கு எந்த வித்தியாசம் தென்படவில்லை என்றாள். நான், ஆனால் உனக்கு இருக்கிறது என்றேன். Becky was 2 years old, my daughter that just played a while. She was 2 years old. 2 more years, Sarah come on the scene. And when she was a cesarean, I asked Dr. Dillman, our doctor down in Carden, when you have her open, look at that left ovary. பெக்கிக்கு அப்பொழுது 2 வயது. சற்று முன்பு பியானோ இசைத்தவளே என் மகள் பெக்கி. அப்பொழுது அவளுக்கு 2 வயது. அதற்கு 2 வருடங்கள் கழித்து சாராள் பிறந்தாள். அவள் கருப்பை அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தாள். நான் கார்டனில் உள்ள எங்கள் மருத்துவர் டில்மனிடம் அவளுடைய வயிற்றை அறுத்து திறக்கும் போது இடப்பக்கமுள்ள அவளுடைய கருப்பையை கவனியுங்கள் என்றேன். He did. He said, nothing wrong that I saw. I put my hand, it's still there. 4 years later come Joseph. I asked him to look again. Nothing wrong as I seen. Put my hand, it's still there. So we just forgot about it. அவரும் அவ்வாறே பார்த்தார். அப்பொழுது அவர், நான் ஒன்றையும் காணவில்லையே என்றார். என் கையை அவள் கை மேல் வைத்து பார்த்தேன். அது அப்பொழுதும் அங்கிருந்தது. 4 ஆண்டுகள் கழித்து ஜோசப் பிறந்தான். நான் மறுபடியும் மருத்துவரிடம் பார்க்க கூறினேன். அவர், நான் ஒன்றும் காணவில்லையே என்றார். என் கையை வைத்து பார்த்தேன். அது அப்பொழுதும் அங்கிருந்தது. பின்னர் நாங்கள் அதை குறித்து மறந்தே போய்விட்டோம். Now this is something that I have to say. I don't like to say it, but it just has to make the truth. See, and that's what you want. Always tell the truth no matter what takes place. நான் கூற வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இதை கூற எனக்கு விருப்பமில்லை. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும். பாருங்கள், அதுதான் உங்களுக்கு அவசியம். என்ன நடந்த போதிலும் எப்பொழுதும் உண்மையே கூறுங்கள். Years had passed, we never noticed it. And I say this not because she's sitting there, because I say it when she's not there. You know that. I don't believe there could be a better wife in the world than my wife, and I hope she always remains that way. ஆண்டுகள் கழிந்தன. நாங்கள் அதை குறித்து கவனம் செலுத்தவே இல்லை. அவள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதால் நான் அதை கூறுகிறேன் என்றல்ல. அவள் இங்கு இல்லாதிருந்தாலும் நான் அதை கூறுவேன். நீங்கள் அதை அறிவீர்கள். என் மனைவியை காட்டிலும் சிறந்த மனைவி இவ்வுலகில் இருக்க முடியாது என்பது என் கருத்து. அவள் எப்பொழுதும் அதே விதமாக இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். I want to be a loyal husband. I hope that every young man in this building, when he gets married, gets a wife like my wife. I don't know how long we'll live that way, but I hope the rest of our days on earth. We've been very happy together. நானும் அவளுக்கு விசுவாசமுள்ள கணவனாக இருக்க விரும்புகிறேன். இந்த கட்டடத்தில் உள்ள வாலிபர் ஒவ்வொருவரும் மனம் புரிந்து கொள்ளும் போது என் மனைவியை போன்ற ஒரு மனைவியை பெற்றுக் கொள்வார்கள் என நான் நம்புகிறேன். நாங்கள் எவ்வளவு காலம் அவ்வாறு வாழ்வோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இவ்வுலகில் இனிமேலும் வாழப்போகும் நாட்கள் முழுவதிலும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் ஒன்றாக மிக்க மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருந்து வருகிறோம். God was the one who told me to marry her. At the same time, her not knowing, I was trying not to marry her. Not because I didn't love her, but because I didn't think I was able to make a living for her. And she's a fine woman, and I just didn't deserve that. அவளை மணந்து கொள்ளும்படி தேவன் தான் என்னிடம் கூறினார். அதே சமயத்தில் அவளை மணந்து கொள்ளாதிருக்க நான் முயன்று வந்தேன். அவளுக்கு அது தெரியாது. அவளை நான் நேசிக்காததனால் அல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க முடியாது என்று நான் கருதின காரணத்தினால்தான். அவள் மிகவும் அருமையானவள். நான் அதற்கு தகுதியற்றவன் என்று நான் எண்ணினேன். And she went out to pray and opened up the Bible. And guess, she said, Lord, I've never did this before, but give me a scripture that'll help me. If I got to forget him, I've got to forget it. அவள் ஜெபம் செய்ய புறப்பட்டு சென்று வேதாகமத்தை திறந்தாள். அவள், கர்த்தாவே, இதை நான் முன்பு செய்ததில்லை, ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒரு வேத வசனத்தை அளிப்பீராக. அவரை நான் மறக்க வேண்டுமானால் நான் மறந்துதான் ஆக வேண்டும் என்றாள். Opened the Bible, and she went out in a little shed and prayed. And when she opened the Bible up,
Malachi 4, behold, I send unto you Elijah the prophet. That was 20-something years ago, knowing nothing about the ministry of this day. வேதத்தை திறந்தாள். அவள் ஒரு சிறு கொட்டகைக்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு வேதாகமத்தை திறந்த போது, இதோ நான் தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்புகிறேன் என்று மல்கியா 4 உரைக்கப்பட்டுள்ள வேதவசனத்தை அவள் கண்டாள். அது சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த நாளின் ஊழியத்தை குறித்து அப்பொழுது ஒன்றுமே தெரியாது. I was laying down the river there, and he woke me up one night. I heard him stand there at the door. He said, "Go get her, and your wedding shall be this coming October the 23rd." நான் அங்கு ஆற்றங்கரையில் படுத்துக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு இரவு என்னை எழுப்பினார். அவர் வாசற்படியில் நின்று கொண்டு பேசுவதை கேட்டேன். அவர், நீ சென்று அவளை மணந்து கொள், உன் விவாகம் வரும் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்றார். And that's just exactly what I did. And we've lived happy. By the grace of God, we've never had one word. She's been a sweetheart. நான் சரியாக அவர் கூறினபடியே செய்தேன். நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். தேவனுடைய கிருபையினால் எங்களிடையே சண்டை எழுந்ததே இல்லை. அவள் ஒரு இனிய இருதயமுடையவளாக இருந்து வருகிறாள். One day I come in and she's had to raise these children by herself. Me gone in the ministry. Not many women would put up with that. ஒரு நாள் நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். நான் ஊழியத்திற்கு சென்று விடுவதால்